சரி, சென்ற ஆண்டு வந்த பேப்பர்லையும் ஒரு சில எடுத்து நான் உங்களுக்கு இந்த கட்டமைப்பு வினா உங்களுக்கு இது நான் முதல் செய்த தேர்வு வினா பகுதி 1 பிள்ளையர், இது பகுதி 2 பகுதி 1 வர்ற கட்டமைப்பு வினாக்கள். இப்போ நான் உங்களுக்கு முதலே இதை விளங்கப்படுத்தினான். ஸோ ஒரு சில கேள்வி எடுத்து என்ன மாதிரி நீங்கள் விடை அளிக்க வேண்டும் என்றதை நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இதில் நான் உங்களுக்கு முதலாவது பகுதியில் உங்களுக்கு தெரியும் கட்டமைப்பில் ஒவ்வொரு வினாக்கள்லையும் 5 உபப்பிரிவுகள் இருக்குது. இப்போ நான் இதில் முதலாவது கிரேக்க நாகரிகத்தின் பண்புகள் 4 குறிப்பிடுக்க. ஏற்கனவே நீங்கள் இப்போ நான் பல்தேர்வு வினாவிலே நிறைய விடயங்கள் சொன்னால் உங்களுக்கு 4 உங்களுக்கு தெரியும். இலக்கிய வளம், நல்ல கலாச்சாரத்தன்மை, மெய்யியல் சிந்தனைகளோடு கொண்ட ஒரு நாடு தான் கிரேக்க நாடு. ஆகவே இந்த கிரேக்க நாகரிகத்தின் பண்புகள்லாம் கேட்டிருக்கேன். உங்களை பண்பு 4 தருக. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஞாபகத்தில் வரையக்களே நீங்கள் பொதுவான கருத்துக்கள் பல்துறையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள், பகுத்தறிவின் அடிப்படையில் அவர்கள் விடயங்களை புரிந்து கொள்பவர்கள், மெய்யியல் சிந்தனை உடையவர்கள், மற்றது அந்த கிரேக்கர்கள் தனி மனித ஆற்றல்களை வளர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்குவார்கள். இப்படி சில கருத்துக்களை ஞாபகப்படுத்தி வச்சிங்கன்னு சொன்னார். என்ன சில மாணவர்கள் கிரேக்க நாகரிகத்தின் பண்பெடுக்க மொசபத்தியமிய, எகிப்திய, ரோமிய நாகரிகத்தின் பண்புகளை மாறி எழுதுறதும் இருக்கு. கடந்த கால வினாக்களில் அப்படியான தவறுகளும் வந்திருக்கு. அப்போ ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இந்த நாகரிகத்தை படிக்கணும். நாகரிகம் என்று கேட்டால் நீங்கள் எல்லாம் எழுதலாம். இந்த நாகரிகத்தின் பண்பை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ கிரேக்க நாகரிகத்தின் பண்புகள் 4 குறிப்பிடுங்க. நான் கண்டால் நீங்கள் ஒரு 5-6 கொடுத்தா உங்களுக்கு சில நீங்கள் ஒரே கருத்துக்கள் வரையக்கல்ல அங்கால புள்ளிகளை தட்டி கொண்டு போவீங்க. நான் இதில் கொடுத்துருக்கிற அறிவிய வளர்ச்சிக்கும் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் காரணமாய் அமைந்தவை. என்ற கிரேக்கர்கள் அறிவியல் ரீதியிலும் சரி, பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த கிரேக்கர்கள்லாம். அடுத்து பார்த்தீங்களா, அரசியல், மெய்யியல், தர்க்கம், பௌதிகவியல், புவியியல் அதுகளையும் ஆற்றல் வைந்தவர்கள். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வானியல், கணிதம், கீர்த்தர கணிதம், இலக்கியம், கலை, மருத்துவம், விளையாட்டின பல துறைகளிலும் பங்களிப்பதை நான் ஒரு சொல்லியே கூட சொன்னால், பல துறைகளிலும் மேம்பாட்டுக்கு பல துறைகளிலேயும் முன்னுரிமை, பல துறைகள் ஆற்றல் வாழ்ந்தவர்கள் என்றால் அவர் கிரேக்கர்கள்லாம். அப்போ நாங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் தனிமனித பௌத்தறிவின் அடிப்படையில் விடயங்களை புரிந்து முடிவுகள் ஏன் என்னத்துக்கு கேட்டு முடிவுகளை எடுப்பாங்க. அது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிமனித ஆற்றலை வளர்த்தெடுப்பதற்கு உடற்பயிற்சி, விளையாட்டு போட்டிகள் திறமையாக நடைபெற வழிவகுத்தவை. இப்போ கூட அவங்களெல்லாம் தனிமனித ஆற்றல்களுக்கு முன்னுரிமை வழங்கினார்கள். அடுத்தது நீங்கள் வந்து இராணுவ பயிற்சி செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை. அடுத்து மெய்யியல் சிந்தனைகள், அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்து நான் நோஸ்டிக்கம், பிளட்டோனிசம், ஸ்டோயிக்கம், அரிஸ்டோட்டில், இந்த சிந்தனைகள் எல்லாம் உலகிற்கு வழங்கினவர்கள் இவர்கள்லாம். அப்போ இதில் நீங்கள் ஏதாவது 4 நீங்கள் இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு 2 கூட நீங்கள் எழுதுங்க. அப்போ நாங்கள் கிரேக்க நாகரிகத்தின் பண்புகள் 4 குறிப்பிடுங்க. சென்ற வருடம் உங்களுக்கு இந்த நாகரிகத்தின் பகுதியில் அந்த வினாக்கள் குறைவில் பழைய பாடத்திட்டத்துக்கு அந்த வினாக்கள் கொஞ்சம் வந்திருக்கு. அப்போ ஆகவே நீங்கள் அடுத்த பகுதிக்கு நாங்கள் போவோம். கட்டமைப்பில் நாங்கள் 2வது வினாவுக்கு வருவோம். கிறிஸ்தவ நாகரிகத்தில் ரோமிய நாகரிகம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நாகரிகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோமிய நாகரிகம் ஏற்படுத்திய தாக்கங்கள் 4 குறிப்பிடுங்க. பண்புகள் வேறு, அதன் தாக்கங்கள் வேறு பிள்ளை. அப்போ நாங்கள் இதில் நீங்கள் தாக்கமாக பார்த்தால் திருவிவிலியம் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. என்னென்னு சொன்னால் அங்கே அவர்கள் இஸ்ராயல் மக்கள் அங்கே இருந்து பிறகு அவர்கள் பலஸ்தீனாவுக்கு போய்க்கல அது அரபிக் மொழியில் மொழிபெயர்க்குது. பேர்ந்து அவர்கள் மக அலெக்சாண்டர் கைப்பற்றிக்கல கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிறது. பின்னர் நாங்கள் பார்க்கல பொம்பே கிமு 63 கைப்பற்றியக்கல லத்தீன் மொழி ரோமினுடைய ஆட்சி மொழியாக வரையக்கல திருவிவிலியம் மொழிபெயர்க்கப்படும். அப்போ ஆகவே அதன் தாக்கம் அதை நீங்கள் பார்த்தீங்க. அடுத்தது ரோமர்கள் கட்டிடக்கலை, ரோம கட்டிடக்கலை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோமியர்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலங்கள், அணைக்கட்டுகள், நீர்த்தேக்கங்கள் இதில் கூடுதலாக அதுகளில் சிறந்து விளங்கினவர்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெசலிக்கா, அவங்களோட ஆலய முறை அமைப்புகள் எல்லாம் இந்த பெசலிக்கா கட்டிடக்கலைகளை அமைந்திருக்கு.
நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்படி இந்த நாள் கருத்தம் எழுதுனா போதும். நான் அந்த நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கிறக்காண்டி சொல்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்ஸ்டாந்தினோபிள் தூய ஆவியின் பேரால் கட்டப்பட்டது. அங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வாரி மலையில் கல்லறை ஆலயம், பெத்லகேமில் கிறிஸ்து பிறப்பிது, அங்கே ஒலிவ மலையில் ஆரோபணம், இதெல்லாம் பெசலிக்கா முறையில். நான் இதில் விளக்க சொல்கிறேன், நீங்கள் இந்த கருத்தை மட்டும் கொடுத்தா போதும். எஸ்ஐ கேள்விக்கு வந்தால் நீங்கள் விளக்கி எழுதலாம். கட்டமைப்பு கேள்விக்கு வந்தால் நீங்கள் இப்படியான இதில் கொடுத்தா போதும். அடுத்தது வழிபாட்டு முறைகள். நாங்கள் இதில் ரோமர்களால் கொண்டாடப்பட்ட சூரிய கடவுள், அதான் இது நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது. நாங்கள் பிறகு ரோமையர் கலந்து முழந்தாடப்படுகிறது. இந்த வழிபாடுகளை கலக்குது. இந்த தாக்கங்கள், அந்த வழிபாட்டு முறைகள். அடுத்தது சமூக நிர்வாக முறைகள். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோம முறையில் பட்ரிஷியன் 10% இவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பின்னர் திருச்சபைக்கும் பொதுமக்களுக்கு முக்கோண வடிவில் சில மாற்றங்கள், அதாவது குருக்களை மையப்படுத்திய திருச்சபை வந்து பின்னர் 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூட்டப்பட்ட பின்னர் தான் மக்களை மையப்படுத்திய முறைமைகள் வந்தது. அப்போ ஆகவே இந்த கிறிஸ்தவ நாகரிகத்தில் ரோமி நாகரிகம் ஏற்படுத்திய தாக்கங்கள் 4. நான் அதை எஸ்ஐக்காக விளக்கப்படுத்தினா நீங்கள் இந்த 4 கொடுத்தா போதும். ஒரு 4 தான் அதில் இருக்குது. அதாவது திருவிழத்தில் லத்தீன் மொழி, ரோம கட்டிடக்கலைகள், வழிபாட்டு முறைகள், சமூக நிர்வாக முறைகள். அடுத்த பிள்ளைகள் பலஸ்தீனாவுக்கு வழங்கப்பட்ட வேறு பேர்கள் 4 குறிப்பிடுக. நான் ஏற்கனவே உங்களுக்கு பகுதி 1 குறிப்பிட்ட கேள்வி, அதாவது பலஸ்தீனா இப்படி ஒரு கேள்வி வரலாம். அதாவது 2 கிறிஸ்தவம் பிறந்த நாடு. அப்போ ஆகவே அந்த பலஸ்தீனா இப்போ நாங்கள் இதில் பார்க்கல, அது இஸ்ரேல் நாடுன்னு சொல்லப்பட்டது, புனித நாடுன்னு சொல்லப்பட்டது, பலஸ்தீனான்னு சொல்லப்பட்டது, வாக்களிக்கப்பட்ட நாடு சொல்லப்பட்டது, பாலம் தேனும் பொழிக்கும் நாடுன்னு சொல்லப்பட்டது, கானான் நாடு. இதில் நீங்கள் ஏதாவது நாடு நீங்கள் இதில் இன்னும் 2 கூடு கொடுத்தாலும் பரவாயில்லை. சில உங்களுக்கு ஒரு 1 டான்ஸ் இருக்கலாம். பாலம் தேனும் பொழிக்கும் நாடுன்னு அழைக்கப்பட்டது எது? அது மாதிரி வரும். இப்போ பலஸ்தீனாவுக்கு வழங்கியது கட்டமைப்பு. அப்போ நீங்கள் இதில் கிட்டத்தட்ட ஆவிற்கு நீங்கள் ஒரு 5 6 எழுதினாலும் பரவாயில்லை. இப்போ நாங்கள் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி, 4 புள்ளி. அடுத்தது நாங்கள் 4ஆவதுக்கு போவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ராயேல் அரசாட்சியை ஆரம்பித்தமைக்கான 4 காரணம். இஸ்ரேலின் இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலே தங்களுக்கு அரசர்கள் வேணுமென்று உங்களுக்கு தெரியும். அரசர்களுக்கு முன்னர் இஸ்ராயலரை ஆட்சி செய்த நீதிபதிகள். அந்த நீதிபதிகள் என்ற பணிகள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் நீதி வழங்குறது, மக்களுக்கு பிரச்சனை நடக்கல பிரச்சனை தீர்த்து போட்டு தங்களோட வேலைகள். ஆகவே இவைகளுக்கு அது ஒரு திருப்தியற்ற நிலம். அல்லது தங்களுக்கு அயல் நாடுகளில் ஒரு அரசர் இருக்கினா, அரசர் இருந்தால் தங்களுக்கும் ஒரு அரசர் இருந்தால் தங்களுக்கும் ஒரு தனித்துவம் பெற்ற நாடாக இருக்கும். எனவேதான் அவர்கள் இந்த தங்களுக்கு ஒரு அரசாட்சி வேணும். அதுக்குரிய காரணம் என்னென்ன காரணத்துக்காக தங்களுக்கு அரசர்கள் வேணும் என்று கேட்டார்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ராயல் மத்தியில் நீதிபதிகள் ஒழுங்காக நீதி செலுத்தவில்லை. அதுதான் முதல் காரணம். அதால வேண்டிய தலைமைத்துவம் அவர்கள் ஒழுங்காக செயல்படாததால் தான் அவர்கள் அரசர்களை தங்களுக்கு வேண்டும் என்று கேட்டது. அடுத்தது அண்டைய நாடுகளில் அரசர் ஆட்சி ஏற்பட்டது. தங்களை சுற்றியுள்ள மற்ற நாடுகளில் அரசர்கள் இருக்கிற மாதிரி தங்களுக்கும் ஒரு அரசர் வேணும். அரசர் இருந்தால் தங்களுக்கு அது நல்லது, தங்களுக்கு ஒரு நிலையான ஆட்சி இருக்கும். 2ஆவது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசனை கொண்ட ஒரு அரசு, அதன் மூலம் தனி நாடு என்று தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டமைப்பு. எங்களுக்கு ஒரு அரசு இருந்தால் இது எங்கட நாடு, இது எங்கட அரசு, அப்படி ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பகைவரை வெல்லுவதற்கு அரசனும் படைகளும் உருவாக வேண்டும். நீதிபதிகள் பிரச்சனை தீர்த்து போட்டு போயிருந்தன. பண்டைய நாடுகள் இந்த படைகள் வரையக்கல, அதுக்குரிய படைகள் தேவை. அப்படி ஒரு படை என்றால் அதுக்கு அரசன் மூலம்தான் ஏறும். அப்போ அதன் காரணமாகவும் தங்களோட தனித்துவத்தை பேணுவதற்கும் அடுத்த அரசர் மட்டுமே படை திரட்டவும் போர் புரியவும் ஏதுவாக இருந்தது. அவரால் தான் படைகளை திரட்டையிலும் போர் புரிய ஏன். அப்போ ஆகவே இந்த காரணத்துக்கான தான் அவர்கள் தங்களுக்கு அரசாட்சி, அதாவது அரசர்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்குரிய காரணங்கள் 4. இப்போ நாங்கள் இதில் நீங்கள் கேட்டீங்கன்னா இதில் ஏதாவது 4 அதோட ஒரு 5 காரணம் பார்த்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது 5வது வினா. கிமு 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவத்தை தழுவிய சமூகங்கள் மத்தியில் இடம்பெற்ற 4 சமூக மாற்றங்களை குறிப்பிடுக. நீங்கள்
இதில் பார்க்கணும் கிறிஸ்தவ சௌத்தியத்திலே சமூகங்கள் மத்தியில் அந்த ஆரம்ப கால கிறிஸ்தவத்தில் காணப்பட்ட பண்புகள், இந்த சமூக மாற்றங்கள், கிறிஸ்தவத்தை தழுவிய பின் அந்த சமூகங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் கொடுக்கலாம், அவர்கள் நெருங்கிய நட்புறவில் வாழ்ந்தார்கள், நல்ல உறவுகளை போல் வாழ்ந்தார்கள். அடுத்தது அவர்களுக்கு தனியான சொத்துக்கள் எதுவும் இல்லை, சொத்துக்கள் யாவும் பொது உடைமையாக வைத்திருந்தார்கள். அதோட பொது உடைமை சமூக வாழ்வு வாழ்ந்தார்கள். அடுத்தது பிள்ளைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்குள்ள அந்த வேறுபாடுல ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். அடுத்தது சந்தோஷமா மகிழ்ந்து வாழ்ந்தார்கள். அடுத்தது அவருடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர் வாழக்கூடிய மாதிரி பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அடுத்து அவர்களுக்கிட இன பாகுபாடு இல்லாத முறையாக இருந்தது. ஆகவே இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு 4 கருத்து, ஒரு 5 கருத்து, 4 அதை விட ஒரு நீங்கள் இன்னொரு 2 கருத்தை கொடுக்கலாம். அப்போ ஆகவே உங்களுக்கு ஒவ்வொரு வினாவுக்கு 4 புள்ளி, அப்போ மொத்தம் 20 புள்ளிகள். ஆனால் இந்த கூடுதலாக பிள்ளைகள் இந்த கட்டமைப்பில் பிள்ளைகள் முழு புள்ளி எடுக்கின்றது மிகவும் குறை. நாங்கள் கடந்த கால வினாக்களுக்கு ஒரு சில மாணவர்கள் எடுத்திருப்பினோம், ஒரு சில மாணவர்கள் சிலது 17, 18, சில கேள்விகளில் முழுமையாக செய்யாத முழு புள்ளி இழந்ததும் இருக்குது. அப்போ நீங்கள் இதுகளை கவனித்து நான் ஒரு முறைக்கு இந்த கேள்வி எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சரி, இனி அடுத்ததுக்கு போகும். 2வது 2வது ஒரு இது 1வது கட்டமைப்புகளை எடுத்தனா, அடுத்தது பிள்ளைகள் 2வது கட்டமைப்பு இது சென்ற வருடம் வந்த வினா, ஏற்கனவே அடிக்கடி வார வினா. மிலான் சாசனத்தின் உறுப்புரைகள் 4 குறிப்பிடுக. சென்ற வருடம் மாணவர்கள் இதில் சில மாணவர்கள் டீம் எழுதினதும், ஆனால் அது உண்மையில அது அந்த உறுப்புரைகள் தான் அது அழக்கெடுத்த நன்மைகளை தான் சொல்லும். எங்களுக்கு தெரியும் மிலான சாசனத்தால எங்களுக்கு என்ன, அதாவது கலாவணி நேரம் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டது, ஆயிரங்களுக்கு சங்கம் அறியாத மற்றது முதல் மத சுதந்திரம் 113. இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்டடக்கலைகள் இதுகள் எல்லாம் ஆரம்பமானது 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அப்போ ஆகவே நீங்கள் மிலான சாசனத்தின் உறுப்புரைகள் 4 குறிப்பிடுகின்றார். இதால் கிடைத்தது முதல் மத சுதந்திரம். அடுத்தது குருக்கள், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குருக்கள் வரி செலுத்த தேவையில்லை. அடுத்தது நன்கொடைகளை, சொத்துக்கள், தானங்களையும் ஆலயங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த மிலான சாசனத்துக்கு பிறகு ஞாயிறு தினம் பொது விடுமுறையாக பிள்ளைகள் கருதப்பட்டது. மற்றது அழைக்கப்பட்ட வழிபாட்டிடங்களுக்கு பதிலாக நீங்கள் மிலான சாசனத்துக்கு பிறகுதான் பிரம்மாண்டமான ஆலயங்கள் எல்லாம் தோற்றம் பெற்றது. மற்றது திருத்தந்தை லாத்திரன் அரண்மனையும் அதுக்குரிய விவகார சம்பளம் கிடைக்க பெற்றது. மற்றது பார்த்தீங்கன்னா ஆயர்கள் என்ற அதிகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே நேரம் இந்த மிலான சாசனத்தால் அடிமை வியாபாரம் எல்லாம் நீக்கப்பட்டது. அப்போ நான் இதில் நிறைய விடயங்கள் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் எதிராக 4-5 விடயத்தை எழுதி கொள்ளலாம். அடுத்த பிள்ளைகள் நான் அடுத்த கேள்வி பார்க்க போகிறேன். 2வது மத்திய கால திருச்சபை ஆன்மீக சீரழிவுக்கு ஏதுவான காரணிகள் 4 தருக. நான் இப்போ முதல் பகுதியில் பார்த்த வினாவில் ஒரு காரணம் சரியானவிட பார்த்தேன். இது மறுமலர்ச்சிக்கு மத்திய காலத்தில் திருச்சபை நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது கத்தோலிக்க திருச்சபைக்கும் பேரரசுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு, 2 சமூக தாபனங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு, அதில் 2 யுகமாக ஒரு சமய பேதம் ஒரு 2 யுகமாக இருந்தது. அப்போ ஆகவே குருக்கள் எல்லாம் ஆன்மீகத்தை விட்டு லௌகிகம் கூட அரசியலில் அரசனுடைய விடயத்தை குருவும், குருவுடைய விஷயத்தை குருவ அரசனும், அடுத்து புனிதமான வாழ்க்கை மற்றும் தங்களோட உரிமைகள் பறிப்புள்ள பலன்களை எல்லாம் விற்றாங்க. ஆகவே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசுக்கும் திருச்சபையும் முரண்பாடு, அரசியல் ஈடுபட்டது, பறிப்புற பலன், ஆன்மீக புத்துணர்ச்சி முழுமையாக நிறைவேறவில்லை, ஆட்சியாளர் நியமித்தல், யுத்த நடக்கு ஈடுபடல், வரி வசூலித்தல், போர் வீரர்களை பலப்படுத்தல், பண சொத்துக்களை திரட்டுதல், அரசியல் செயல்பாடு ஈடுபடல் போன்ற லௌகிக தேவைகளுக்கு திருச்சபை முக்கியத்துவம். இதெல்லாம் அரசு செய்ய வேண்டிய வேலை, இது திருச்சபை செய்திச்சது. இதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது திருச்சபை செய்திச்சது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயர்களின் குருக்களின் ஆடம்பர வாழ்வு, சுயநல பணப்பேராசை அதுவும் வருகிறது. அடுத்தது சாதாரண மக்களுக்கு போதிய சமய அறிவு அளிக்கப்படாமை. அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது வினாவாக பார்த்தீங்கன்னா பைசாந்திய ஆலய அமைப்பின் பிரதான அம்சங்கள் 4 குறிப்பிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பைசாந்திய ஆலய அமைப்பின் பிரதான அம்சங்கள் 4 குறிப்பிடுகின்ற. இது 4ஆம் நூற்றாண்டில்
தோற்றம் பெற்ற ஆலய அமைப்புகளை ரோமிய ஆலய அமைப்பு முறை பைசாந்திய, அது மேற்கு, இது கிழக்கு. அப்போ இந்த ஆலய அமைப்பின் பிரதான அம்சங்கள் என்னென்ன அம்சங்களை கொண்டிருக்கு? நேரான அமைப்பை விட அது வளர்ந்த உறுதியான அமைப்பை கொண்டிருக்குமா. அடுத்தது தட்டையான கூரையை விட அரைவட்ட முகப்பு. அடுத்தது பூரண ஒளியை விட மங்கல். அடுத்தது ஆலயத்தின் மத்திய பகுதி முழுவதும் தூணு அல்லது சாய்களும் இல்லையான ரோமிய ஆலயம் இது இருக்கு. அடுத்து வில்ல வடிவான முகப்பும் அரைவட்ட வடிவமான கூரையும் நீர்த்துளி போன்ற கூரையும் காணப்பட்டது. அதோட புனித படங்கள் எல்லாம் தொங்கவிடப்பட்டது. நீங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா பேரரசர் ஜுஸ்தின் கான்ஸ்டாந்தினோபிளில் கட்டிய இறைஞானத்துக்கு அர்ப்பணித்த புனித சொபிய ஆலயம் இதுகளுக்கு உதாரணமாக இருக்குது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா 4வது ஒல்லாந்தர் காலத்தில் காணப்பட்ட 4 விதமான பாடசாலைகளை குறிப்பிடுகிறேன். நான் ஏற்கனவே டான்ஸ்ல போர்த்துகீயர் காலத்தில் காணப்பட்ட 3 விதமான பாடசாலைகள் சொன்னான். இது ஒல்லாந்தற்ற காலத்தில் காணப்பட்ட 4 விதமான பாடசாலைகள். இது அடிக்கடி வார வினா. 1 கோவில்பற்று பாடசாலை. கோவில்பற்று பாடசாலை ஒல்லாந்தற்ற போர்த்துகீயர் காலத்திலும் இருந்தது, ஒல்லாந்தற்ற காலத்திலும் இருந்தது, ஆங்கிலேயர் காலம். கோவில்பற்று பாடசாலை, ஒல்லாந்து பாடசாலை, செமினரி பாடசாலை, அனாத இல்ல பாடசாலை. இந்த 4 விதமான பாடசாலைகள் காணப்பட்டது. அடுத்த இறுதியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் காணப்படுகிற கீழத்தேச திருச்சபைகள். எங்களுக்கு இந்தியாவில் காணப்படுகிற கீழத்தேச திருச்சபைகள், அதாவது நாங்கள் வரையக்குள்ள இந்த 10வது உடன்படிக்கையின் வழியாக இந்த தோமா கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட அவர்களுக்கு முரண்பாடுகளான ஒரு திருச்சபைகள் வந்தது. அதாவது சீரோ மெலபார், சீரோ மெலங்கரா, வைதிக சிறிய திருச்சபை, மார்த்தோமையார் திருச்சபை, புனித தோமா கிறிஸ்தவர்கள். இந்த சீரோ மெலபார் திருச்சபை பார்த்தீங்கன்னா திருத்தந்த வழிகாட்டலை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள். சீரோ மெலங்கரா திருச்சபையை பார்த்தீங்கன்னா திருத்தந்தையின் வழிகாட்டலும் லத்தீன் திருச்சபையோட வழிபாட்டு மரபை ஏற்றுக்கொண்டவர்கள். அடுத்தது வைதிக சிறிய திருச்சபைன்னா அவர்கள் தங்களுக்கு 2ம் வேண்டாமல் சொல்லி மத சுதந்திரம் கேட்டு கடைசியாக உருவாகின திருச்சபை. பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா தோமா திருச்சபை ஆங்கிலிக்கன் புரட்சியால் ஆங்கிலிக்கன் இதால் ஏற்பட்டது, புரட்டஸ்தாந்து புரட்சியால் ஏற்பட்டது. அடுத்தது புனித தோமையார் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் அதாவது இந்த கலப்பம் இல்லாமல் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை சொல்லுது. அப்போ நாங்கள் இதில் பார்க்கல, இதில் நாங்கள் வந்து லத்தீன் திருச்சபை இதில் வராது. கூடுதலான மாணவர்கள் கீழத்தேச திருச்சபைகள் என்று கேட்க லத்தீனும் குறிப்பிடுறது. லத்தீன் வந்து மேற்கத்தியது. ஆகவே இந்தியாவில் காணப்படுற கீழத்தேச திருச்சபைகள் இவ்வளவு தான். நீங்கள் இதில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அப்போ ஆகவே இதில் ஒவ்வொன்றுக்கு 4 புள்ளி, மொத்தம் 20 புள்ளி. நான் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த கட்டமைப்பு வினாக்கள் நீங்கள் எப்படி எழுதணும் என்றதை நான் உங்களுக்கு ஒரு சில வினாக்கள் மூலம் தெளிவுபடுத்திருக்கிறேன். பிள்ளைகள் நீங்கள் நல்லா படிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் நன்றாக தயார்படுத்தணும். அதன் நோக்கமாகத்தான் நான் இந்த வினாக்களை உங்கள் நிலையில் சமர்ப்பித்தேன். ஏன்னா நீங்கள் இதில் பார்க்கல, நீங்கள் என்னென்ன பிள்ளைகள் விட்டீங்கள், இல்லை எப்படி படிக்கணும், எப்படி நாங்கள் என்னென்ன கேள்விகள் எப்படி படிக்கணும், படித்த நீங்கள் பல்வேறு வினானா நீங்கள் எல்லாத்தையும் படிவாக இல்லை அடுத்த கட்டமைப்பு வினா எஸ்ஏன்னா நாங்கள் விளக்கமாக எழுதுகிற கேள்வி. ஆகவே நீங்கள் அந்த ரீதியில் படிக்க வேணும். ஆகவே நான் உங்கள் முன்னிலையில் பல்வேறு வினாவும் கட்டமைப்பு வினாக்கள் 2 வினாக்களை நான் உங்கள் முன்னிலையில் நான் சமர்ப்பித்திருக்கிறேன். முடிந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் இதை கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக அது உங்களுக்கு பயனளிக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் இது போன்ற வினாக்களை நீங்களாக எடுத்து நீங்கள் அதுக்குரிய விடைகளை எடுத்து நீங்கள் படிக்க வேணும். ஒவ்வொரு தேர்ச்சியாக நீங்கள் எடுத்து படியுங்க. உங்களுக்கு அதோட எல்லா தேர்ச்சியும் தெளிவுபட்டுவிடும். ஆகவே நீங்கள் இந்த பரீட்சையில் நீங்கள் கூடுதலாக இந்த பல்தேர்வு வினாக்களில் பொருத்தமானது, பொருத்தமற்றது, பிழையானது, கூற்றுக்களி அப்படியானதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதுகளையும் பாருங்கள். கட்டமைப்பு வினா, எஸ்ஏ வினா, அதுகளையும் நீங்கள் எழுதியிருக்கல நீங்கள் தெளிவாக நீங்கள் எழுத வேண்டும். நீங்கள் நன்றாக எழுதி நீங்கள் நல்ல என்றால் நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் எல்லாரும் சிறந்த மாணவர்கள், எல்லாரும் ஒரு உயர்ந்த நோக்கம், ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே அதற்கு கட்டாயம் உங்களுக்கு இந்த பாடம், நீங்கள் பாடத்தை எடுக்கிற மாணவர்கள் நீங்கள் நன்றாக படித்து நல்ல பெறுபேறுகளை எடுத்து உங்களோட எதிர்காலம் சிறக்க நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன்.